ஹாய்ப்பா, எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாம் சமைச்சிட்டிங்களா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்ருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். என்ன சாப்பாடு? நைட்டில் மேக்ஸிமம் எல்லோரும் நிறைய வீட்டில் எல்லாம் டிஃபன் தான் சாப்பிடுவீங்க. ஆனால் எங்கள் வீட்டில் டிஃபனும் சாப்பிடுவோம், சாப்பாடும் சாப்பிடுவோம். வாங்க என்னன்னு பார்க்கலாம். பாருங்கள், அப்பாவுக்கு வந்து சாப்பாடு ரெடியாக இருக்குது. அப்படி மூடி வச்சுருக்கேன், ஏன்னா ஆவி போயிடுச்சுன்னா அவருக்கு பிடிக்காது. மதியானம் வச்ச பொரியல் இருக்குது. அம்மாவுக்கு இந்த சப்பாத்தி பாருங்கள், 2 சப்பாத்தி, எண்ணெய் ஊற்றாத சப்பாத்தி. இந்த 2 சப்பாத்திக்கு இந்த தொட்டுக்கிறதுக்கு இந்த பொரியல். அப்பாவுக்கு வந்து மத்தியானம் வச்சு சாம்பார் இருக்குது பாருங்கள். சொரக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் இருக்குது. தொட்டுக்கவே தேவையில்லைங்க, சாம்பாரே போதும், சூப்பராக இருக்குது. ஆனால் அவர் என்ன பாரு, எனக்கு வத்தல் வறுத்து வச்சது இருக்குதா, அதை கொடு. தயிர் எதுக்கு கடையில் வாங்குறேங்கிறாரு. நான் வந்து கடையில் உர போடுறதுக்கு தாங்க வாங்கினேன். பாருங்கள், பசும்பால் 2 லிட்டர் வாங்கிட்டு வந்து தயிர் பால் காய்ச்சி இப்போ தயிர் போட்டு வச்சுருக்கேன். அதில் என்னடா கடையில் வாங்கி சாப்பிட்றாங்கன்னு நினைக்காதீங்க, அதனால தான் உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். அவ்வளோதான் இன்றைக்கி சாப்பாடு. உங்கள் வீட்டில் என்னங்கிறது கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு 4-5 உறவுகள் வந்து விட்டுட்டாராம், அதை வந்து இப்போ சொல்லியிருக்காரு. சொல்கிறேன் பாருங்க, சொல்லுங்கங்க. இந்த சாந்திக்கு பர்த்டே, அதுக்கு இது சொல்லு. சாந்தி ஆசீர்வாதம் பண்ணுங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே. பல்லாண்டு 100 ஆண்டு நீங்கள் வாழணும். எந்த நோய் நொடி இல்லாமல் தீர்க்க ஆயுச தீர்க்க சுமங்களே நீங்கள் இருக்கணும்னு மனசார வேண்டிக்கிறேன். மேகலா இளவரசு அவங்க பொண்ணு ரித்விகாவுக்கு 7 மாத குழந்தை. அது வாழ்த்து. மேகலா இளவரசு, இளவரசா மேகலா இளவரசு பொண்ணு. அவங்க குழந்தை வந்து ரித்விகா 7 வயசா, 7 மாச குழந்தை. செல்லக்குட்டியே நல்லபடியாக நல்லா எந்த நோய் நொடி இல்லாத நல்லபடியாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். உனக்கு வந்து தீர்க்க ஆயுசா தீர்க்க நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கணும்ப்பா. ஓகேங்க, வாழ்க வளமுடன், பல்லாண்டு 100 ஆண்டு நீங்கள் வாழணும்னு வேண்டிக்கிறேன். பிரியா பிரசன்னா அவங்க அப்பா வந்து போன வருஷம் 7வது மாதம் இறந்துருக்காரு. அது வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. அவங்களுக்கு ஆறுதல் சொல்லு. சரி, ஒன்றும் கவலைப்படாதப்பா. பிரியா பிரசன்னா, நீ எதுக்கு கவலைப்படாதப்பா. அப்பா அம்மா நாங்கள் இருக்கிறோம்ப்பா. உங்கள் அப்பா போனதுனால நீ எதுக்கப்புறம் அப்பா உங்கள் வீட்டிலே தான் வாழ்ந்துட்டு இருக்காருன்னு நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு அதே மாதிரி தான் இருப்பார், உங்களுக்கு துணையாக இருப்பாங்க. நீங்கள் எதுக்கு கவலைப்படாது. நிவேதா வேலூர் ஹாப்பி பர்த்டே. சரி, நிவேதா வேலூர் வாழ்க வளமுடன், பல்லாண்டு 100 ஆண்டு நீங்கள் வாழணும்னு மனசில். கீதா கிருஷ்ணமூர்த்தி வாழ்க வளமுடன், பல்லாண்டு 100 ஆண்டு நீங்கள் எல்லாருமே வாழணும்ப்பா. இன்றைக்கி அம்மாவுக்கு இந்த ஆடி மாதம் இது பூ போடுறாங்க. இன்னைக்கு எல்லாத்துக்கும் நான் மனசார வேண்டிக்கிறப்ப. ஓகேங்க, பாய்ங்க.